கப்ப கொடுங்க. பரவாயில்ல, நீங்க கொடுங்க, நான் கொண்டு போய் வைக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் சங்கர், இது உங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோவா? லுக்கிங் வெரி கியூட். ரொம்ப அழகா இருக்கீங்க. அது என்னுடைய போட்டோ இல்ல, என் மக முரளியோட போட்டோ. மகனா? அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவ என் கூட இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட மனசை விட்டு சொல்லணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் ஆஷாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சோம். தமிழ்நாட்டு பொண்ணாச்சே அடக்க உடக்கமா இருப்பா நினைச்சுதா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் தான் அவன் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆஷா, குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போயிட்டேன்? 104 டிகிரி ஜோரம் அடிக்குது, உடம்பெல்லாம் நெருப்பாட்டம் கொதிக்குது. ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்க சுத்திட்டு வர? நைட் கிளப்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தேன். டைம் பண்ணதே தெரியல. ஆல்ரைட், குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நான் போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரேன். நோ நோ நோ, நான் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 12 மணிக்கு போகணும். வாட் டு யூ மீன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற பர்த்டே பார்ட்டியா? ப்ளீஸ், நீங்களே குழந்தை எடுத்துட்டு போய் டாக்டர் காத்துட்டு வாங்க. ஆஷா, கொற்ற பணியில நான் எப்படி குழந்தைய வெளியே தூக்கிட்டு போக முடியும்? எனக்கு பணி முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு பார்ட்டி தான் முக்கியம். குழந்தை நீங்களே பாத்துங்க. போயிடுவே நீ? இந்த மரத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போனா என்ன பண்ணுவ? போனா என்ன பண்ணுவேனா? உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னையோட உனக்கும் எனக்கும் புருஷ முண்டாட்டிக்கிற பந்தம் தீர்த்து போச்சு. என் பக்கீல் கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ஆஷா, தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டு என்னுடைய பையனை இங்க ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல அவனை போய் பார்க்க போறப்பெல்லாம் அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, கூட்டிட்டு வாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நானும் கூட்டிட்டு வரம்பா, கூட்டிட்டு வரம்பா போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் போடு, அப்படி போடு. என்ன பத்தி சொன்னாங்களா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி மரியாதை தான். வா வா, வலது காலு வலது காலு. ஆளு, அதுல முக்கியமான சாமான்களா டிக்கியில இருக்க, எடுத்துக்கிட்டு வா. திங்கிற சாமா இங்கே தின்னுடாத, உள்ள வா தர்றேன். அம்மா, சிங்கம்பட்டி மாமா வர்றாங்க. வாங்கண்ணா. அம்மாடி அன்னபூரணி, சௌக்கியமா இருக்கிறியா? எங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன பொண்ணுங்க பெங்களூர் போயிருக்கா. 3 மணி பஸ்ஸுக்கு வந்து இங்க குதிச்சிருவா. என்ன மாமா, பாத்திர ஊர்வலமா? ஆமா, அதிரசம், லட்டு, சிலேபி, சீடை, முறுக்கு எல்லாம் தீபாவளி பலகாரம். தீபாவளிக்கு மாத்திரமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்துல செஞ்சிருக்கேன். யாரு? கொன்னுடுவேன். இந்த தடவை உங்களை லேசில விட்டுட்டு போறதா இல்ல.
என் 2 பொண்ணையும் உங்க தலையில கட்டி வச்சுட்டு தான் போக போறேன். ஒண்ணு இருந்தாலே கஷ்டம், 2 ரொம்ப ட்ரபிள் மாமா. நீங்க போலீஸ்காரராச்சே, லத்தி இருக்க சமாளிங்க. உங்க பரம்பரையே ரெட்ட குதிரை ஓட்டுனவங்க தானே. ஏன் அன்னபூரணி? நீங்க ஒண்ணுனா சின்ன குழந்தைங்கிட்ட எதை பேசுறது இல்லையா? நீ ஒரு குழந்தை, அவரா குழந்தை? சவு முட்டாய் திங்கிற வயசா? இந்த தடவை மாப்பிளை மறுத்தா என் பொண்ணு 2ஐயும் போலீஸ்ல சேர்த்துருவேன். சேர்த்துட்டா? அவர்தான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சே, அவருக்கு கீழே 2 பொண்ணு வேலை செய்யட்டும். ஆமா, எங்க மாப்பிளைய காணோம்? டியூட்டிக்கு போயிட்டாரா? உங்க பொண்ணு சேர்ந்துதான் போயிருக்கா டியூட்டிக்கு. என் பொண்ணுமா? 2 பேரும் ஸ்வீட்டை கடிக்க போயிட்டாங்களா? கடிக்கட்டு கடிக்கட்டு, நல்லா கடிப்பாங்க. சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தேனுங்களா, நீங்க எதற்கு வந்துட்டு பாக்குறேன். ஐ எம் சாரி, பயந்துட்டீங்களா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா சொன்னா, எந்த இடம் தெரியல. ஓ, மெரிடன் ஹோட்டலா? நான் சொல்றேன், வெரி சிம்பிள். அப்படி நேரா நிதானமா யாரு மேலயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க், அதாவது லவர்ஸ் பார்க் வரும். அந்த பக்கம் பார்க்காதீங்க. அந்த பார்க்க தாண்டி லெஃப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்குதுதான் அந்த ஹோட்டல் மெரிடன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நல்லா புரியுதுங்க. வணக்கம் சார். சங்கர், உன் மகன் முரளி என் உயிரையே காப்பாத்தான். அன்னையிலிருந்து எனக்கு அவனுக்கு ஒரு புது உறவே ஏற்பட்டு போச்சு. அவனை பாக்குறதுக்காக நான் கான்வென்ட் வந்திருந்தேன். தாயார் செய்த பாவத்துக்கெல்லாம் மகன் புண்ணியம் தேவான் போல இருக்கு இல்ல? இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்காக நீ பெருமைப்படலாம், ஒத்துக்கிறேன். ஆனா இந்தியாவிலிருந்து படிக்க வந்திருக்கிறா பாரு ஒரு பொண்ணு, அவளை காதலித்ததுல நீ பெருமைப்படவே முடியாது. சார் வந்து தாழ்மையை பற்றி நீ இதானே அன்னைக்கு அழகா விளக்கம் கொடுத்த. ஆனா பெண்மையை பற்றி படிக்க மறந்துட்டியோ? நீ என்ன கடல் தாண்டி வந்திருக்கிறியா இல்ல குடும்பத்தையே தாண்டி வந்துட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேள். மகன் வெளிநாட்டுக்கு படிக்க போறான்னு தெரிஞ்சாலே அவனை பெற்றவங்க அடி வைத்தல நெருப்ப கட்டிக்குவாங்க. ஆனா நீ ஒரு பெண், வெளிநாட்டுக்கு வந்ததும் இல்லாம இங்கே ஒரு கணவனை தேடிக்கிட்டேன்னு தெரிஞ்சா அவங்க நெருப்ப கட்டிக்க மாட்டாங்க, நெருப்பிலேயே விழுந்துருவாங்க. மன்னிக்கணும் சார், நான் அவருக்கு என் மனசுதான் கொடுத்திருக்கேனே தவிர என் குடும்பத்தோட மானத்தை கொடுக்கல. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அண்ணனுக்கு தெரியாம என் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணவே மாட்டேன். இனிஷியல்ல மட்டும் எங்க அப்பா பேர் போட்டுக்கல, என் இதயத்திலும் அவர் தான் இருக்காரு. சத்யேந்திர ராஜ பூபதிக்கு மகளா பிறந்துட்டு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டேன் சார். அப்பா பேர் என்ன சொன்னேன்? சத்யேந்திர ராஜபூபதி. சத்யேந்திர ராஜபூபதி எங்க அம்மா அனந்தபுரி இளையராணி அன்னபூரணி. எங்க அண்ணன் பெரிய போலீஸ் ஆபீசர், பேரு மகாராஜன். அவங்க கௌரவம் கெடும்படி நான் நடந்துக்க மாட்டேன். என்ன சார் உடம்புக்கு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. எங்கேயோ இருக்கிற எனக்கு வேண்டியவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அதனாலதான் பொறையேறி போச்சு. சங்கர், நீ ரொம்ப லக்கி போலோ. லக்கி என்ன, போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கே. அதாதான் மகாராஜா சத்யேந்திர பூபதியுடைய மகள் உனக்கு கிடைச்சிருக்கா. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜாங்கிற மாதிரி இல்ல அவர், மக்களுடைய மனசுல எல்லாம் நிறைஞ்ச மகாராஜா.
அம்மாள் அன்னபூர்ணி நாச்சியார். ஓ, she is great. A symbol of womanhood. சார், எங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியுமா சார்? உங்க அப்பா அம்மாவே எனக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. மை காட். இது என்ன, மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் இந்தியாவா? துணி இந்தியா, டிசைன்ட் இன் இங்கிலாந்து. அப்படின்னா இது என்கிட்ட இருக்கிறதா பொருத்தம். மிஸ்டர் சங்கர், கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ இங்கதான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தாலும் சந்தோஷம். இனிமே இது her place, her house, ஐவர். சார், இது என்ன ரூம் சார்? என்னுடைய லைப்ரரி. இது லேடிஸ் சேம்பர், பட் நோ லேடிஸ். சார், இது என்ன ரூம் சார்? சீக்ரெட் ரூம். சீக்ரெட்னா? எப்போது எனக்கு மனசு சரியில்லைன்னா இந்த ரூமுக்குள்ள போய் மணிக்கணக்கா அழுதுகிட்டு இருப்பேன். சார், ஆ, இந்தியா கால் போட்டு ஆ. அம்மா கிட்ட என் கல்யாண விஷயமா பேசுறேன்னு சொன்னீங்களே, உன் கல்யாணத்து மறந்தே போயிட்டேன். இது எஸ் சார், இந்தியாவுக்கு உடனே ஒரு லைட்டிங் கால் போடு. நம்பர் சொல். உனக்கு சந்தோஷம் தானே? இந்தியாவுக்கு கால் போட்டாச்சு. கால் வந்த உடனே உன் கல்யாணத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட நானே பேசி முடிவு பண்ணிடுறேன். ஓகே? சார், எஸ். அம்மா ஏதாவது அப்செக்ஷன் சொன்னாங்கன்னா? அம்மா என் வார்த்தைக்கு அப்செக்ஷன் சொல்லுவாங்களா? உங்க அம்மா என் குரலை கேட்டாலே போதும், she'll be thrilled. Sir, call from India. Call from India. Come on. Hello, Rajkumar here. யார் அம்மாவை பேசுறது? நோ சார், காயத்ரியுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் பேசுறேன். உங்களை நான் நேர்ல பார்த்ததில்லைனாலும் லண்டன்ல இருந்து வர்ற இந்தியர்கள் மூலமா உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், ஐ அம் டிஐஜி ஆஃப் போலீஸ் ஜெகநாத். யார் அது ஜெகநாதன், டிஐஜி ஆஃப் போலீஸ்? அம்மா பேச மாட்டாங்களோ? பேசுவாங்க, இருந்தாலும் நீங்க இவர்கிட்ட சொன்னா போதும், அம்மா தடையே சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இவருக்கு நான் ரொம்ப பெட்டு. அப்பாதான் இவருக்கு வேலையே வாங்கி கொடுத்தாரு. இவர்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. மிஸ்டர் டிஐஜி, ராஜ்குமார் ஸ்பீக்கிங். ஒண்ணு இல்ல, காயத்ரியோட கல்யாணத்தை பத்தி பேசலான்ட்டு. மாப்பிள்ள லண்டன்ல தான் இருக்கார். நல்ல பையன், எம்பாசில வேலை செய்யறார். பையனை பத்தி நான் கேரண்டி. ஆனா ஒண்ணு, அவனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி போச்சு. ஒரு குழந்தை இருக்குது. ஓஎஸ் காயத்ரிக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவனே கல்யாணம் பண்ணி வேணும் ஒத்த காலில் நிக்கிறான். அதை பத்தி தான் அம்மா கிட்ட சொல்லலான்ட்டு. நீங்க அன்னபூர்ணி நாச்சியார்ட்ட சொல்லுங்க, லண்டன்ல இருந்து ராஜ்குமார் பேசுறான்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சாரி சார், இத சொல்றதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. காயத்ரியுடைய ஃபேமிலியில இப்ப யாரும் உயிரோட இல்ல. அவங்க அம்மாவும் அண்ணனும் செத்துட்டாங்க. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, கனெக்ஷன் கட் ஆகி போச்சு. நீ போய் சாப்பிடு, நான் இருந்து பேசிட்டு வரேன். பீட்டர், கனெக்ஷன் அந்த ரூம் கொடு. ஹலோ, லைன் இஸ் ஆல் ரைட். ஹலோ டிஜி, ராஜ்குமார் ஸ்பீக்கிங். வாட் ஹேப்பன்? அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு. தயவு செய்து காயத்ரி கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து காயத்ரி கல்யாணத்தை நீங்களே நடத்திடுங்க. சமயம் வரும்போது காயத்ரி கிட்ட நாம சொல்லிக்கலாம்.
வருஷங்களுக்கு பிறகு என் தாயினுடைய குரலை கேட்கலான்னு எவ்வளவு ஆவலா இருந்தேன். கொண்டு போயிட்டியே. சாகர வியாதியை எனக்கு கொடுத்து நேரத்தை கூட்டிக்கிட்டே போறேன். சாக கூடாதவங்களே நேரம் தெரியாம சாகடிச்சிடுறியே. உன் பட்டியல்ல போறவன் யாரு பொழைக்கிறவன் யாருன்னே தெரியலையே. மை காட்.